JEE 2026 நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய தலை சிறந்த பொறியியல் கல்லூரிகளான IIT, IITs and NITsல நீங்க சேர்ந்து படிக்கணும் அப்படின்னா வருடத்துக்கு 2 முறை நடக்கக்கூடிய JEE எக்ஸாமினேஷனை நீங்க எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கு. இந்த JEEல 2 எக்ஸாம் இருக்கு. ஒன்னு JEE மெயின்ஸ் அண்ட் JEE அட்வான்ஸ். JEE மெயின்ஸ் வருஷத்துக்கு 2 தடவை நடத்துவாங்க. JEE அட்வான்ஸ் வருஷத்துக்கு 1 தடவை நடத்துவாங்க. மெயின்ஸை குவாலிஃபை பண்ணாதான், மெயின்ஸ்ல நல்ல மார்க் வாங்கினாதான் அட்வான்ஸ் எழுத முடியும். ஸோ மெயின்ஸ் 2 தடவை நடக்க போகுது. 2ல எது பெஸ்ட்டோ அதுல நீங்க மார்க்கை வச்சு அட்வான்ஸ் நீங்க எழுதலாம். IIT செய்து படிக்கலாம். இப்போ இந்த வருஷம் 2026ல JEE எக்ஸாமினேஷன் எப்போ நடக்க போகுது, எந்த மாசத்துல நடக்க போகுது, இந்த 2 தடவை அப்படின்னு சொன்னோம் இல்லையா, 2 அட்டெம்ப்ட். இந்த 2 அட்டெம்ப்டும் எந்தெந்த மந்த்ல நடக்க போகுது, அதனுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ ஆரம்பிக்கும், இதை பத்தி எல்லாம் தெளிவா இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இதை பத்தின நோட்டிபிகேஷனை நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி NTA ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல சொல்ல போறோம். இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் இனி வருகிற நாட்கள்ல JEE அண்ட் நீட் ரிலேட்டடா நிறைய வீடியோஸை தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல அப்லோட் பண்ணுவோம். அந்த வீடியோஸ் எல்லாம் டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. NTA தரப்புல இருந்து ஒரு முக்கியமான அப்டேட் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க ரிலேட்டட் டு JEE எக்ஸாமினேஷன். ஸோ JEE அட்வைசரி அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க பாருங்க. அட்வைசரி ஃபார் JEE மெயின்ஸ் 2026 ஆஸ்பிரன்ட்ஸ் அப்படிங்கிறது. இது வந்து ஆக்சுவலா 19ஆம் தேதி ரிலீஸ் ஆன ஒரு நோட்டிபிகேஷன். 19th October என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, the National Testing Agency will be conducting joint entrance examinations for 2 sessions, January and April 2026. ஜான்வரியில் ஒரு தடவை நடக்க போகுது, ஏப்ரல்ல ஒரு தடவை நடக்க போகுது. அதனுடைய டேட்ஸ் தான் கொடுக்குறாங்க. இந்த இடத்துல பாருங்க, ஃபர்ஸ்ட் செஷன் January 2026 செஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்ப நடக்க போகுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அக்டோபர் 2025ல ஆரம்பிச்சு நமக்கு ஜான்வரியில 21st ஜான்வரியில இருந்து 30th ஜான்வரிக்குள்ள இந்த 10 நாட்களுக்குள்ள அந்த JEE மெயின்ஸ் செஷன் 1 அப்படிங்கிறது நடத்த போறாங்க. அதுக்குரிய ரிஜிஸ்ட்ரேஷன் எப்ப ஆரம்பிக்கும், அக்டோபர் 2025. அதாவது இப்போ இன்னைக்கு இந்த அக்டோபர்ல தான் 23ஆம் தேதி 25ஆம் தேதி போல நமக்கு JEE 2026 ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும். டேட் வந்த உடனே நான் கண்டிப்பா பதிவு செய்யறேன். அதே மாதிரி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா செஷன் 2க்கு எப்ப நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, செஷன் 2 வந்து நமக்கு லாஸ்ட் வீக் ஆஃப் ஜான்வரியில ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஏப்ரல் 1ல இருந்து ஏப்ரல் 10க்குள்ள நமக்கு இந்த JEE செஷன் 2 அப்படிங்கிறது நடத்துவாங்க. அப்போ ஒரு மாணவர் IITலயோ அல்லது IIITஸ்லயோ அல்லது NITலயோ சேரணும் அப்படின்னா JEE மெயின்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். எஸ்பெஷலி நீங்க IITஸ்ல சேர்ந்து படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த 2 தேர்வுகள்ல JEE மெயின்ஸ் 2 செஷனையுமே நீங்க அட்டன் பண்ணலாம். இந்த 2ல உங்களுக்கு எந்தனுடைய பர்சன்டைல் ஜாஸ்தியா இருக்கோ அதை பேஸ் பண்ணி நீங்க அட்வான்ஸ்டுக்கு குவாலிஃபை ஆவீங்க. ஒன்ஸ் நீங்க அட்வான்ஸ்ல நல்ல மார்க் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ரேங்க் அடிப்படையில் கவுன்சிலிங் ப்ராசஸ்ல உங்களுக்கு வந்து சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது நடக்கும். இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி நடக்க போகுது, இதனுடைய சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்றது, காலேஜஸ் எப்படி சூஸ் பண்றது, இது எல்லாமே இனி வருகிற நாட்களில் நம்ம தொடர்ந்து வீடியோஸ் போட போறோம். டெஃபினட்டா அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போதைக்கு இந்த 2 செஷனை மிஸ் பண்ணிடாதீங்க. நீட் ஆஸ்பிரன்ஸா இருந்தீங்கன்னா கூட JEE அட்வான்ஸ்டு JEE மெயின்ஸ் அப்படிங்கிறத நீங்க JEE மெயின்ஸ் 2 செஷனையுமே நீங்க அட்டன் பண்ணி பார்க்கலாம். மேக்ஸை விட்டுருங்க, பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி உங்களுக்கு ஒரு பிராக்டிஸ்க்காக, ஈவன் தோ இது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்டா இருந்தாலும் கூட, நீட் OMR பேஸ்ட் பென் அண்ட் பேப்பர் டெஸ்டா இருந்தாலும் கூட யூ கேன் கிவ் இட் அ ட்ரை. ஸோ தட் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கு, நேஷனல் லெவல்ல ஒரு காம்படிஷன் போகும்போது நீங்க உங்களுடைய ப்ரொஃபைல், உங்களுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் எபிலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே புரிஞ்சுக்கிறதுக்கு, கேள்விகளை பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு, இந்த ஆண்டு தேர்வு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் JEE மெயின்ஸ்ல இருந்து நிறைய கேள்விகள் கடந்த ஆண்டு 2025 நீட்ல வந்துருந்துச்சு, பிசிக்ஸ்ல கெமிஸ்ட்ரியில வந்துருந்துச்சு. ஸோ ஒருவேளை உங்களுக்கு பாசிபிளா இருந்துச்சுன்னா இந்த 2 செஷன்ல ஏதாவது ஒரு செஷனாவது மறக்காம அட்டன் பண்ணிருங்க. பிகாஸ் ஜான்வரி செஷன் உங்களுக்கு டைம் நல்லாவே இருக்கும். மேபி ஏப்ரல் வந்து நமக்கு நீட்டுக்கு பக்கத்துல வந்ததுனால கொஞ்சம் டென்ஷன் இருக்கலாம். மேபி ஏப்ரல் நீங்க யோசிச்சுக்கோங்க. பட் ஜான்வரி செஷன் டெஃபினட்டா கிவ் இட் அ ட்ரை. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பிகாஸ் உங்களுக்கு அதுவும் கூட ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதான் இப்போதைக்கு வந்திருக்கிற முக்கியமான அப்டேட். ஸோ உங்களுடைய ஆதார் கார்டு மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே தெளிவுபடுத்தி வச்சுக்கோங்க. அதுல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் சரி பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாமே பத்தி ஆல்ரெடி ஒரு வீடியோவும் போட்டிருக்கிறோம். அந்த வீடியோல நான் உங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை பத்தி இந்த PDF-லையும் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, உங்களுடைய போட்டோகிராஃப் லேட்டஸ்ட் போட்டோகிராஃபா இருக்கணும். உங்களுடைய நேம் 10th அல்லது 12th மார்க் ஷீட்ல எப்படி இருக்கோ அதே எப்படி இருக்கணும். இனிஷியல் முன்னாடி இருந்தா இனிஷியல் முன்னாடி, இனிஷியல் பின்னாடி இருந்தா இனிஷியல் பின்னாடி, அப்பா பேர் எப்படி இருக்கு, அம்மா பேர் எப்படி இருக்கு, இதெல்லாமே கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் லேட்டஸ்ட் ஃபோன் நம்பர்லாம் அப்டேட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா OTP வர்றதுல எந்த இஷ்யூவும் இருக்காது. ஸோ இதான் இப்போதைக்கு வந்திருக்கிற முக்கியமான அப்டேட். JEE மெயின்ஸ் செஷன் 1
நமக்கு ஜான்வரியில் நடக்க போகுது. JEE மெயின்ஸ் செஷன் 2 நமக்கு ஏப்ரல் 1st வீக்கில் நமக்கு நடக்க போகுது. இது தவிர வேறு ஏதாவது முக்கியமான அப்டேட் என்டிஏ தரப்புலேருந்து வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் பதிவு செய்வேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கூடவே நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய மாணவர்கள், பெற்றோர்கள் யாராக இருந்தாலும் சரி, அது JEE எக்ஸாமாக இருந்தாலும் சரி, அது நீட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் வருகிற தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் பெறணும்னு சொல்லி உங்களுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.